ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான மட்டன் சூப் மற்றும் மட்டன் 65 நியூ ஸ்டைலாக என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யலான்றதை இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட ஓன் ப்ராடக்டான பிரியா சத்து சமையலில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஸ்ப்ரவுட்டட் ஹெல்த் மிக்ஸ், ஸ்ப்ரவுட்டட் ராகி, அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட கருப்பு கவுனீர் ரெடி மிக்ஸ் இருக்குது, ஏபிசி மால்ட் இருக்குது, ஹெர்பல் சீயக்காய் பவுடரும் இருக்குது. ஹெர்பல் சீயக்காய் பவுடர் பொடுகு தொல்லை, பெயின் அந்த மாதிரி உங்களுக்கு ஏர் க்ரோத் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹெர்பல் சீயக்காய் பவுடரை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி கருப்பு கவுனீர் மிக்ஸில் வந்து நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை, அப்படியே நீங்கள் கஞ்சி மாதிரி காசி குடிக்கலாம். இதுவுமே நல்ல வெயிட் லாஸ்க்கு, சுகர் பேஷண்ட்டுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ராகியை வந்து களி மாதிரியோ இல்லை வந்து கூழ் மாதிரியோ கலக்கி குடிக்கலாம். ஸ்ப்ரவுட்டட் ஹெல்த் மிக்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சத்து மாவு, கொழுக்கட்டை, கஞ்சி அந்த மாதிரி பல வகையான வெரைட்டிஸ் வந்து செஞ்சு சாப்பிட்லாம். உங்களால் வீட்டில் முளைக்கட்ட முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்ககிட்ட முளைக்கட்டின ராகி மாவு இருக்குது, முளைக்கட்டின சத்து மாவு இருக்குது. நீங்களும் வாங்கி பயன்பெறுங்க. வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் போதும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நான் மட்டன் சூப் வைக்கிறதுக்கு ஒரு 1/2 கிலோ மட்டன் எடுத்துருக்கேன். குக்கர் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக கடலெண்ணெய் ஊற்றிட்டு 1/2 கிலோ மட்டன் வந்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சதை பீஸாகவும் கொஞ்சம் வந்து எலும்பு பீஸாகவும் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன்னா சூப் வைக்கிறதுக்கு எலும்பு துண்டுகள் இருந்தால் தான் நம்ம வந்து சூப் வைக்கும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த சளிலாம் கூட நல்லா அந்த எலும்பில் இருக்கிற அந்த இதுவால் வந்து நல்லா சளிலாம் முறிஞ்சு வரும். அது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு பழுத்த தக்காளி வந்து சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு வந்து பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். அது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு விழுது வந்து நம்ம நான்வெஜ்னாலே கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும். அதனால் வந்து ஒரு பெரிய டீஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக சிக்கன் மசாலா மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இதையுமே வந்து சேர்த்துக்கிட்டேன். இந்த குழம்பு மிளகாய் தூள் வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். என் குக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 விசில் கிட்ட விட்டுருந்தேன். நல்லாவே வந்து சூப்பராக பஞ்சு மாதிரி வெந்து வந்திருந்தது. ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்து இந்த சூப் வந்து ரெடி பண்ணிடலாம். ரெடி பண்ணி சூடாக குழந்தைங்களுக்கு பெப்பர் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த கிளைமேட்டுக்கு இந்த நெஞ்சு சளி, தலைவலி, தலைபாரம் இதெல்லாமே வந்து இந்த நெஞ்சு சளியெல்லாம் இழுத்து எடுத்துரும். அதே மாதிரி லாஸ்ட்டாக வந்து கல்லுப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து அப்போ தான் வந்து நல்லா கறியிலலாம் வந்து கல் உப்பு நல்லா உரைக்கும், நல்லா சாஃப்டாகவும் ஆகும். அதனால் நான் வந்து உப்பில் சேர்த்துட்டு டேஸ்ட்டு பார்த்துக்கலாம். டேஸ்ட்டு பார்த்துட்டு விசில் போட்டுடலாம். இதில் வந்து நீங்கள் ஒரு சிலவங்க வந்து பொங்கி வழியும், அடுப்பெல்லாம் ஆகிடும், ஒரு மாதிரி வந்து அடுப்பே வந்து ஒரு மாதிரி ஆகிடும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பிரிமனை இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இது வந்து அந்த சரௌண்டிங்லேயே தான் பொங்கி வழியுமே தவிர கீழெல்லாம் வந்து பொங்கி வழியாது. இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். சூப்புக்கு தனியாக கறி எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். இதை வந்து நம்ம ஃப்ரை மாதிரி பண்ண போகிறோம். 65 மாதிரி குழந்தைங்களுக்கு சிக்கன் மட்டும்தாங்க 65 மாதிரி சாப்பிட்றாங்க. மட்டன்லாம் கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறாங்க, குழம்புல போட்ட மட்டன். அதனால் மட்டன் 65 நம்ம செஞ்சு குழந்தைங்களுக்கும் கொடுக்க போகிறோம். இப்போ சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதில் கொஞ்சம் பெப்பரு, கொத்தமல்லிலாம் சேர்த்து குழந்தைங்களுக்கு சூடாக கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த சூடாக குடிக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா கண்ணில் இருந்தெல்லாம் தண்ணி நல்லா வரும். அப்படியே மூக்கை உறிஞ்சு குடிப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் வந்து நம்மளுக்கு இந்த கிளைமேட்டுக்கு அடிக்கடி இந்த மாதிரி மட்டன் சூப்லாம் வச்சு கொடுக்கறது நல்லது. நானுமே ரெடி பண்ணிட்டேன் மட்டன் சூப்பு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான
மட்டன் 65 சிம்பிளாக குழந்தைங்களுக்காக செய்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போது இந்த 65 செஞ்சு டக்குன்னு கொடுத்துடலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள், செத பீஸா மட்டும்தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் மீடியம் சைஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு அரை ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக வந்து உப்பு, அது கூடவே காஷ்மீரி சில்லி வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், அப்புறம் கொஞ்சமாக தயிர் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். கொஞ்சமாக வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்கு இல்லையா, அது வந்து 1 டீஸ்பூன் கலந்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அரிசி மாவு கூட 1 ஸ்பூன் கலந்துக்கோங்க. இதை கலந்துட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வந்து ரெஸ்ட்டு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் தான் எண்ணெயில் போட்டு நம்ம பொரிக்க போகிறோம். ஒரு பீஸாக போட்டு நம்ம நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வெந்துடுச்சு. இருந்தாலும் நம்ம வந்து பொறுமையாக பொரித்து எடுத்துக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா டீப் ஃப்ரை மாதிரி பண்ணிவிடுங்க. குழந்தைங்க சிக்கன் 65 தான் சாப்பிட்றாங்க, மட்டன்லாம் குழம்புல போட்டதெல்லாம் சாப்பிட்ல அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, மட்டன், ஈரல் இந்த மாதிரியானது கூட நம்ம இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா விருப்பமாக சாப்பிடுவாங்க. அன்னைக்கு என்னோடய பிள்ளைங்க நல்லாவே சாப்பிட்டாங்க. அன்றைக்கி மட்டன் 65ம் சூப்பராக வந்திருந்தது. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்டாங்க. இந்த கொதி அடங்கின பிறகு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அப்போ தான் ஒரு பக்கம் வெந்திருக்குன்னு அர்த்தம். பபிள்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாகுது பாருங்கள். இப்படி ஆகும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு வெந்துட்டு வருது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்புறம் திருப்பி விட்டு திரும்பியும் நல்லா வேக விடுங்க. நல்லா வேக விட்டுட்டிங்கன்னா மட்டன் 65 வந்து ரெடி ஆகிடும். சூப்பரான மட்டன் 65 ரெடி ஆகிடுச்சு. இந்த மட்டன் சூப்பும் மட்டன் 65ம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். எதாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஹை பட்டனும் கிளிக் பண்ணி பாயிண்ட்ஸையும் கொடுங்க. சூப்பரான மட்டன் 65 ரெடி ஆகிடுச்சு. நம்ம குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.